எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க, விஜய் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு. எல்லாவனும் விசிலடிச்சு குஞ்சுகளாக தான் இருப்பான். அதெல்லாம் வேற ஒருத்தனை நியாயத்துக்கு அவன் வந்து அரசியல்வாதி இல்லை, அவன் வந்து சினிமா நடிகர். ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுத்தால் 1000 பேர் கூடுமா, அவனெல்லாம் ஓட்டு போடுவான்னு நினைக்கலாமா? அதெல்லாம் நடக்காது. இந்த நாட்டில் சீமா வரணும், இவனுங்களெல்லாம் குளிச்சு மூடணும். இதுக்கு தனி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி வந்து தமிழர்களை வந்து திராவிடம்னு வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி தெலுங்கர்களையும் திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. நானும் திராவிடம் கிடையாதுடா, நானும் தெலுங்குடா. அவங்க தமிழர்கள், நான் தெலுங்கர், அவங்க மலையாளம். நீங்கள் எதுக்கு திராவிடம்னு சொல்லி ஒரு போர்வையை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, காரணம் என்னென்னா அவங்களோட சாதி வந்து தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பது ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் சொல்கிறேன். இன்னொன்று ஒருத்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பரத் டேய் ரெட்டியார் கடப்பாரன்னு சொல்கிற. நான் ரெட்டியார் கடப்பாரை எடுத்து ஒன்னே பேசாமல் இருக்கணும். சார், நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். தமிழர். ஆனால் நான் நாகூரில் தான் இருக்கேன். நேற்றைக்கு அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு நடக்கேன். ஆனால் இந்த சீமானுக்குள்ள வார்த்தையை வந்து நான் இப்போ ரொம்ப நாளாக ஒரு நேரம் ராத்திரி உறங்க மாட்டேன். அதை அந்த இதை போட்டோம்னா எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, உங்களுக்கு ஒன்றா உறக்கமே வரலையா, இதவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, எடி இதை உனக்கு இதை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும். இந்த நாட்டில் சரித்திரங்கிறது என்னது அப்படிங்கிறத நமக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு. எந்த அரசியல்வாதியுமே ஒரு சரித்திரத்தை இன்றைக்கி வரை எடுத்து காணிக்கலை. இன்றைக்கி ஓரோ வீட்டுகள்லையும் இந்த பிள்ளைங்க இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து மனசில் ஆக்குதுங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளைகளை கூட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு மனசில் பதியணும். சீமாங்க எம்ஜிஆர் பதிகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ சீமானை பதிய வேண்டாமா? அவர் அந்த நாட்டுக்கு எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க, விஜய் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு. எல்லாவனும் விசிலடிச்சு குஞ்சுகளாக தான் இருப்பான். அதெல்லாம் வேற ஒருத்தனை நியாயத்துக்கு அவன் வந்து அரசியல்வாதி இல்லை, அவன் வந்து சினிமா நடிகர். ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுத்தால் 1000 பேர் கூடுமா, அவனெல்லாம் ஓட்டு போடுவான்னு நினைக்கலாமா? அதெல்லாம் நடக்காது. இந்த நாட்டில் சீமா வரணும், இவனுங்களெல்லாம் குளிச்சு மூடணும். இதுக்கு தனி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை நாங்கள் தெலுங்கர்கள் தான் ஆளுவோம், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள். தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், அதுதான் என்னோட ஒரு பார்வை. ஏன்னா எனக்கு வந்து என்னோட அடையாளம் தெலுங்கு இருக்குது. இப்போ எப்படி வந்து தமிழர்களை வந்து திராவிடம்னு வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி தெலுங்கர்களையும் திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. நானும் திராவிடம் கிடையாதுடா, நானும் தெலுங்குடா. அவங்க தமிழர்கள், நான் தெலுங்கர், அவங்க மலையாளம். நீங்கள் எதுக்கு திராவிடம்னு சொல்லி ஒரு போர்வையை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, காரணம் என்னென்னா அவங்களோட சாதி வந்து தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க என்ன சாதின்றது தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் அந்த திராவிடம்னு சொல்லி அந்த அடையாளத்தை பூசிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தேன். எனக்கு என்ன உணர்வுனா, இந்த ஈழப்படுகொலை இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இங்கே ஆண்டுகிட்டு இருந்த இந்த 2 திராவிட கட்சிகள் என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சா? விடுதலை சார்ந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சா? இல்லை புலிகளுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் இருந்துச்சா? அப்போ இருக்கிறது தமிழர்கள் தான் நிற்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பது ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் சொல்கிறேன். இன்னொன்று ஒருத்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பரத் டேய் ரெட்டியார் கடப்பாரன்னு சொல்கிற. நான் ரெட்டியார் கடப்பாரை எடுத்து ஒன்னே பேசாமல் இருக்கணும், அடங்கி போனோம், உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏன்னா ரெட்டியார் கடப்பாரை நான் இருக்கேன். ரெட்டியார் கடப்பாரை ஒன்றையாமே 200 கைக்கூலியை தான் அடிக்குமே தவிர வேறு எவனையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் வந்து 2018 வரைக்கும் வந்து தமிழரை தான் என்னை விழுந்துருக்கு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நாம் தமிழர் வரும்போது தான் ஒரு அண்ணே சொல்கிறது, இல்லைடா தம்பி வீட்டில் தெலுங்கு பேசுகிறீங்களா, அப்போ நீங்கள் தெலுங்கர் தாண்டா அப்படின்னும் போது என்னோட அடையாளம் தெரியுது. ஓ அப்படி அண்ணே தெலுங்கு. அப்போ இவ்வளோ நாள் வந்து என்னை வந்து என்னென்னா, நான் வந்து 2018 வரைக்கும் தமிழராகவே தான் இருந்திருக்கேன். அப்போ இது வரைக்கும் என்னை தமிழர்கள் எந்த ஒரு தொந்தரவோ இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி தம்பி தமிழர்கள் நம்மளை பள்ளிக்கூடத்தில் விடமாட்டான்டா, காலேஜில் விடமாட்டான்டா, எந்த இடத்துலையும் நமக்கு இடஒதுக்கீடு அந்த எதுவுமே பண்ண விட மாட்டாங்க, தமிழர்கள் வந்து நம்ம அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, எங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம்ல, இல்லை எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல, எங்கள் அப்பா சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இது வரைக்கும் 2018 வரைக்குமே நான் வந்து நான் தமிழராக தான் உணர்ந்திருக்கேன்னா, அப்போ அந்தளவுக்கு தமிழர்கள் வந்து மிக பண்பானவர்கள். அதை தான் சொல்கிறேன், மிகவும் பண்பானவர்கள். அது இன்ன வரைக்கும் வந்து என்னை வந்து ஒரு தமிழனாக உணர வச்சுருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு என்னோட ஒரு கடமையாக நான் வந்து ஒரு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். அது அதுதான் அடிப்படை உரிமை. அதுதான் தமிழர்களுக்கு. இது அவங்களோட நிலம், இது அவங்களோட கல்ச்சரு, இது அவங்களோட ஐடென்டிட்டி. தெலுங்குன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு உருது பேசுகிற இஸ்லாமியர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எப்படிடா தமிழே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எப்படி நீ தமிழே இல்லைன்னு சொல்ல. இப்போ உருது என்னது? உருது ஒரு மொழி. அப்போ மொழி என்னது? அது ஒரு இனத்தின் அடையாளம்.
அதுதான் கான்செப்ட். அப்போ வந்து என்னென்னா மொழி தான் உன்னோட அடையாளம். அப்போ உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் எப்படி தமிழர்களை ஏற்கலன்னு சொல்லும் போதே நீ என்ன சொல்லியிருக்கணும், உருதுன்னு சொல்லிட்ட. அப்போ உருது என்ன மொழி, அப்போ அந்த மொழி என்னது உன்னோட அடையாளம். அப்போ அந்த அடையாளம் தானே நீ சொல்கிற. தமிழ் பேசுகிறவங்க அதுதான் நம்ம சொல்கிறோம். அது வந்து என்னென்னா ஏன் வெளிப்படையாக இருங்க. நீங்கள் வீட்டில் உருது பேசுகிறீங்கன்னா உருது எங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெலுங்கு தெரியல, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் தெலுங்குக்கு சொல்கிறேன். நம்ம வாழ்வு ஒன்றாவே சேர்ந்து வாழலாம். நம்ம நாட்டை நாம் தான் ஒழுங்காக வச்சுக்கணும். நீங்கள் யாரை வேணா இருங்க, இங்கே தமிழனுக்கு முன்னுரிமை கொடுங்க. அண்ணல் அம்பேத்கரை பற்றி நாங்கள் பேசினாலுமே நீங்கள் திருப்பி சுற்றிக்கின்னு எங்கே வரீங்க, கருணாநிதி மண்டைக்கிட்டு தான் வரீங்க. அவர்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு மண்டை தான் வெடிக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ பேசும்போது நீ திருப்பி அங்கேயே வந்து நிற்கிற அப்படின்னு 32 ஏரியா மூடிட்டான். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. கருணாநிதி ஒரு வார்த்தைங்க, தெலுங்கர்களுக்கு தமிழ்நாட்டில் வீடு கட்டி தமிழர்களுக்கு வாடிக்கை விடுனாரு. தெரு ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி அந்த தெருவில் நான் வாடிக்கையில் இருக்கேன். நாங்கள் நாயக்கர்கள் மகாலை போய் உடப்போம், ஏதாவது வன்முறையாக பேசியிருக்காங்களா? அப்போ உனக்கு என்ன இது? அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த கே சார் 2021 ஒரு ஆதி தமிழரை வீட்டில் வந்து நிற்க வச்சு பேசியிருக்காரு. ஒரு ஆதி தமிழரை. உனக்கு அப்போ ஓட்டு வேணானே, நீ ஆதி தமிழர் ஓட்டு வேணான்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு வாக்குரிமை வேணான்னா, அந்த வாக்கு எனக்கு தீட்டுனா நீ என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு அந்த ஓட்டு வேணாம், எனக்கு எஸ்சி ஓட்டே வேணாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும்ல. அப்போ வீட்டில் வர ஒரு ஆதி தமிழர் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வராருன்னா அவரை நிற்க வச்சு நீ பேசியிருக்க. அந்தளவுக்கு என்னோட ரெட்டியார் சமூகம் அவரை தரம் தாழ்ந்து கிடையாது. நான் தருமபுரி மாவட்டம் வாச்சி கிராமத்தில் உங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்றது செங்கோட்டையனே தெரியும். செங்கோட்டை இப்போ எங்கே இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும். அந்த தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவன். ரொம்ப வலி. கொஞ்சம் பெருமக்கள் நீங்கள் சிந்திச்சு ஒரு முறை எங்களுக்கு வாக்களிங்க. விஜய் வந்திருக்காரு. இப்போ வந்து என்னென்னா காங்கிரஸ் இனப்படுகொலை பண்ணுச்சா பண்ணலையா? இப்போ காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை பண்ணுச்சு. ஆனால் விஜயோட ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து ராகுல் காந்தியோட சேர போகிறோம், நாங்கள் காங்கிரஸோட சேர போகிறோம்னு சொல்லி ஏதோ ஒரு மாசை கிரியேட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இனப்படுகொலை பண்ணுச்சுடா. அப்போ அந்த காங்கிரஸ் உங்கள் தலைவரோட சேரும்போது அது என்ன தூய சக்தியாக மாறிடுதா? அது தீய சக்தி தான். காங்கிரஸ் தான்டா தீய சக்தி. அப்போ நீ அதோட எப்படி கூட்டணின்னு நீங்கள் சொன்னாலே அதோட துரோகம் எதுவுமே கிடையாதுல்ல. இவ்வளோ நாளாக வந்து சீமான் வந்து என்னென்னா இளைஞர்கள்ட்ட ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். காங்கிரஸ் இனப்படுகொலை பண்ணுச்சு, தமிழர்கள்ட்டே அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருந்தார். ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற, காங்கிரஸோட சேரணும் அப்படின்றதான் உன்னோட விருப்பமாக இருக்குது. அப்போ இனப்படுகொலையை நீ ஆதரிக்கிறியா? இனப்படுகொலையை நீ ஆதரிக்கிறியா? அதுதான் கேள்வி. 2009 சீமான் எங்கே போனார்? 2009 சீமான் மிஸ்ஸிங்ன்றாரு. 2009 மே 18 அன்னைக்கு அண்ணன் சிறையில் இருந்தாரா? அவர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தான் வெளியவே வராரு, சிறையில் இருந்து வெளியே வராரு. ஆனால் நீங்கள் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மேடையில் பேசிட்டு அதுக்கடுத்து இன்னொரு மேடையில் ஏதாவது பேசுனா குண்டர் சட்டம் பாயின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. எங்கள் அண்ணன் தான்டா சிறையில் இருந்தார். எதுக்காக மே 18 கரெக்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவர் அன்னைக்கு மே 18 அன்னைக்கு சீமான் களத்தில் இருந்திருந்தாருன்னா இந்த திராவிட கட்சி இன்னைக்கு இருந்திருக்காது. அன்னைக்கு மே 18 படுகொலை நடந்த அன்னைக்கு சீமான் இந்த தமிழ்நாட்டில் களத்தில் இருந்திருந்தாருன்னா, சிறையில் இல்லாமல் களத்தில் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாடு, இன்றைக்கி அந்த திராவிட கட்சி ராஜபக்சே மாதிரி அன்னைக்கு திமுக குடும்பத்தை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு கரெக்டாக அது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனால தான் பிடிச்சி உள்ளக்க போட்டிருக்காங்க. ஆஹா, இவன் வந்து இருந்தால் நம்மளை வந்து துரத்தி விட்டுருவான்டா, அதனால் இவனை வந்து சிறையில் வச்சுருவான் முடிஞ்ச அளவுக்கு. இது தாவேக்க தோழர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தாவேக்க தோழர்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும். காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை பண்ணுச்சு, அதை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்குள்ளே ஒரு சில முரண்கள் இருக்குது. ஆனால் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடாது, இதுதான் முழு நோக்கமாக இருக்கணும். காங்கிரஸ் இனப்படுகொலை பண்ணுச்சு, காங்கிரஸ் இன்னும் கூட பண்ணுச்சு. 2.5 லட்சம் தமிழர்கள். நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க? 40 பேர் உங்கள் கூட்டத்தில் உயிரிழந்தான்னு சொன்னதுக்கே உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதுன்னா 2.5 லட்சம் தமிழர்களை வந்து கொண்டிருக்காங்க. அப்போ 2.5 லட்சம் தமிழர்களை கொண்டா தமிழர்களுக்கு எப்படி வலிக்கும்? அப்போ அதை நம்பி இருக்கிற தமிழ் தேசியத்தை நம்பின சீமானுக்கு அப்புறம் வலிக்காமல் என்ன பண்ணணும்? அப்போ தமிழர்கள் ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்? அப்போ காங்கிரஸை எந்த திராவிட கட்சிகளுக்கும் சொல்கிறேன் நான், தாவேக்கா திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன், காங்கிரஸை கூட்டணியில் வைக்கக்கூடாது. அப்படி கூட்டணியில் வச்சிங்கன்னா அதை விட ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது. அப்போ காங்கிரஸை முற்றுமுதலமாக ஒழிக்கிறது தான் தமிழர்களோட வேலையாக இருக்கணும். முதல்ல படுகொலை நடந்துருச்சு, இனப்படுகொலை நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு என்ன 2 வாரம் கழித்து வந்து போய் சந்திச்சிருக்காங்க. சந்தித்து ராஜபக்சேக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வராங்க. அப்போ திருமாவளவனா நம்ம என்ன சொல்கிறது?
சீமானா வைகோ சொல்கிறாரு சீமான் ஒரு நிமிடம் தான் வந்து பிரபாகரனை சந்திச்சார். ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு, இல்லை சீமான் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து வைகோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சீமான் ஒரு நிமிடம் சந்திச்சார், ஆனால் சந்திச்சிருக்காரு, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ சீமான் வந்து சந்திச்சிருக்காரு, அது ஒரு நிமிஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு நொடியாக இருக்கலாம், அது எது வேணா இருக்கலாம். ஆனால் தலைவர் வந்து நம்மள 2 கட்சிகள் இருந்துச்சு. ஒன்று இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று வைகோ. 2 பேரையும் உங்களை தானடா நம்பினார். அப்போ நீங்கள் உண்மையாக இருந்திருக்கணும்ல. அப்போ மே 18 2009 இனப்படுகொலை நடந்த அன்னைக்கு நீ 2010 ஏன் கூட்டணியில் இருந்த, திமுகவில் ஏன் கூட்டணியை வச்சுட்டு இருந்தா, நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் ஏன் வச்ச கூட்டணி, ஏன் வச்ச? அப்போ கூட்டணியிலேருந்து நீ வெளியே வந்திருக்கணும். நீ சரியான ஆள். பிரபாகரனை வந்து நீ வந்து அவர் தமிழ் தேசிய தலைவர்னு சொல்கிறேன்னா, இல்லை தமிழ் தேசிய தலைவர் நீ ஏற்றுக்கிட்ட. இன்னொன்று வந்து என்னென்னா, நாம் தமிழர் போலி தேசியம் பேசுதான். ஏன்டா டே, நீ தமிழ் தேசியம் பேசி நீ திராவிட கட்சிகளோட சேர்ந்து அதுவும் காங்கிரஸ் இனப்படுகொலையை வந்து ஆதரிச்சுட்டு 2010 ஜாயின் பண்ணால் நீ வந்து யார் போலி தேசியம் பண்ணுறது? நீ தான் போலி தேசியம் பண்ணிகிட்டு இருக்க. எங்கள் மக்களை, எங்கள் தருமபுரி மக்கள் இருக்கிற பசங்களை, என் ஃப்ரெண்டு கூட இருந்து படித்த ஃப்ரெண்டவை நீ மாற்றி வச்சுன்னுக்கிற. நீ அவர் என்ன நானும் பேசி பார்த்துட்டேன். இல்லை நாங்கள் அவர் தான், திருமலா அவர் தான். சாப்பிட்டு என்ன தான் பண்ணார்? இல்லை முட்டு கொடுக்குறான். என்ன மாற்றி வச்சிங்கன்னு தெரில, கூட்டின்னு போய் சாவடிக்கிறது. உங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்கல எங்கள் பிள்ளைகளை. பாருங்கள், பார்த்து எங்களை புரிஞ்சுக்காங்க. அடுத்த தலைமுறை தள்ளாடிடும். இந்த நாங்கள் இப்போ நீங்கள் விட்டுட்டோங்கன்னா அடுத்த தலைமுறை தள்ளாடிடும். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி உயிரை கொடுத்தாச்சும் அடுத்த தலைமுறையாக தூக்கின்னு போய் நிறுத்திடுறோம். கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் இடம் விடுங்க, நடுவாக வந்து நின்றுக்காதீங்க. அதுதான் எங்களுக்கு பெரும் தொல்லையாகுது. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஃபுல்லாக சாதிவாதத்தை வளர்க்குறாங்கிறாங்களே, நீங்களாம் சாதி பார்த்தா அவங்க வந்திருக்கீங்க. நான் வந்து ஒப்பனா சொல்லணும்னா ஒரு இது வீரவாணிய சத்திரியா அப்படின்றாங்க, அதுலேருந்து வந்திருக்கேன். ஐயா காடிவெட்டியார் ஐயாவிலேருந்து நாங்களாம் பார்த்து வந்தவன், அவரெல்லாம் பார்த்து வெளியே வந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் அந்த ஜாதி வெறின்றது இருந்துச்சுன்னா நாடு 2ஆக பிளக்கிறது, சுக்கு சுக்காக ஓடிறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. பார்த்து நாம் தான் இது பண்ணிக்கணும். நம்மளாம் தமிழர்கள், தமிழ்னு பேசணும், தமிழ் நாடுன்னு பேசணும், தமிழ் மக்களுக்கு நல்லதுன்னு பேசணும். அதுதான் நம்மளோட கலாச்சாரம். பொட்டு வச்சுக்கிறது, வேட்டி கட்டிக்கிறது, அப்படி இப்படின்னு கலாச்சாரமாக இருக்கணும். அவன் சொல்லுவான் சாமி கும்பிடாத, அதை பண்ணாதன்னு. அதை அவனை சொல்கிற நம்ம கலாச்சாரத்தை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு நம்மளோட போக்கில் நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு ரெடி பண்ணிடணும். இதை மட்டும் பண்ணிக்காங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடைசியாக ஒன்று இறுதியாக சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதாக சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க, தமிழ் தேசியம் பேசுனா சாதியாவதாக வளர்ந்துருன்ட்டு. ஆனால் அந்த திராவிடம் வந்து கர்நாடகம், மலையாளி, தெலுங்கர்கள், தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றா இணைக்குன்னு சொல்லுவாங்க. திராவிடம் ஒன்றா இணைச்சதே இல்லையா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் இணைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே உதாரணம் அண்ணன் 2 பேரும் தான். அண்ணன் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, நான் தெலுங்கு பேசுகிற ரெட்டியார் சமூகம், அண்ணன் தமிழர் ஒரு தமிழர் தான் வன்னியர் ராஜ்கமல். தமிழ் தேசியத்தை தமிழர்களோட அதிகமாக புட்டு வச்சு யாரும் மாற மாட்டாங்க. அந்த ரெட்டியார் ஒருத்தர் இப்படி மாறி பேசுறாருன்னா அந்த சீமான் தான் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரு. தமிழர்ன்ற உண்டு பண்ணியிருக்காரு, ஜாதியை உண்டு பண்ணல. அந்த இடத்துல ஜாதி மாறி இருக்கு கண்டிப்பா. அதனால நாங்கள் தமிழ் ஜாதிகள் மட்டும் சேரல, ரெட்டியார் முழுக்க கவனிச்சாரு. ஒரு ஆள் மாற மாட்டாங்க. இந்த இளைய சமுதாயம் மாறி இருக்கு. ரொம்ப நன்றி. நான் வந்து எதுக்குன்னா என் தம்பி இறந்துட்டாப்புல குடிச்சு போன தீபாவளி இறந்துட்டாரு. நான் வேற கட்சியில் உள்ள ஆள். நான் மெனக்கட்டு இங்கே வந்திருக்கேன். ஓட்டு 4 தடவை போட்டிருக்கேன். 4 தடவை ஓட்டு சீமானுக்கு தான் போட்டிருக்கேன். அடுத்து போடத்தான் போகிறேன். நான் இருந்த வேறு சங்கத்தில் இருந்தேன். மெனக்கட்டு இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த தம்பியை பார்த்தது எனக்கு சந்தோஷம். உங்களை நன்றி. நீ வேறு சமமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒற்றுமை இணையற எதில் இணையறோம்னா தமிழராக இணையலாம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் கேப்டன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். நன்றி. சூப்பர்ண்ணே. நன்றி. நன்றி. சூப்பர்.